மருத்துவர் காந்தராஜ். சார் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயம், ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும், தனுஷும் வந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சட்டப்படி அது வந்து லீகலான கல்யாணம் கிடையாது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களோட பார்வை என்னவா இருக்கு? அது அவங்க பர்சனல் மேட்டர். எனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாது. எவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது. உலகம் பூரா நடக்கிற ஒரு விஷயம். கரெக்ட். இவங்க பிரபலமானவர்களே இது ஒரு செய்தியா வருது. அது அவங்க பர்சனலா அவங்க என்ன இருந்ததோ, ஏது இருந்ததோ அதெல்லாம் நான் அத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கு? அது அவங்க சேர்ந்ததுனால நாட்டு மக்களுக்கு என்ன மாறுதல் நடக்குது, அவங்க பிரியறதுனால நாட்டு மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் எனக்கு தெரியும். ஓகே. எனக்கு அத பத்தி அக்கறை இல்ல. அது அவங்க என்ன ஆயிட்டு போனாலும் இப்போ சினிமா துறையில எப்படி போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா இருக்கவங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு லேபிள் மாரி ஆயிட்டு இருக்க மாரி ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது டைவர்ஸ் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருந்தும் கூட, டைவர்ஸ் பண்ணாம போலித்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பல குடும்பங்கள். அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, சினிமாவுல இருக்கவங்க வந்து அவங்க நேர்மையாவே இருக்கிறாங்க. நம்ம 2 பேத்துக்கு மனசு ஒத்து போகல, பிரிஞ்சிடுவோன்றாங்க. ம். அது வ க க நல்லது தானே. பொய் பேசிக்கிட்டு ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்றத விட, நம்ம 2 பேத்துக்கும் ஒத்து போகல நம்ம பிரிஞ்சிடுவோம். அப்படிங்கிறது நல்லது தானே. அது பெண் பெண் உரிமைக்கு அது பெண் உரிமைய குடுத்த மாரி இருக்குது. ஆணுக்கு அது ஒரு நிம்மதி. ஒரு 2 பேரும் மனமில்லாத மனமில்லாத ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறத விட, பிரிஞ்சு நிம்மதியா இருக்கலாம். ம். அந்த வகையில அவங்க நேர்மையா இருக்கிறாங்க. ம். 2 பேத்துக்கும் ஒத்து போல பிரிஞ்சிடலாம்னு போயிட்டாங்க. அது இன்னைக்கு இந்த காலத்துல அது வந்துருச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்திலேயே இருக்குது. கணவன் வுட்டுட்டு போறான். ம். கண்ணகி வுட்டுட்டு மாதவி பின்னாடி போயிட்டான். ம். கண்ணகி என்ன ஆனான்னு கூட தெரியாது. மாதவி விட்டு பிரிஞ்சு திரும்பி கண்ணகி கிட்ட வர்றவரையும் ஆ கோவலனுடைய ஆக்டிவிட்டீஸ் கண்ணகி பத்தி கதையிலேயே சிலப்பதிகாரத்த இளங்கோவடிகளே எழுதல. ஆனா அந்த காலத்துல இருந்து இருக்கு. கொடுமைகள பண்ணி ஆண் எப்படி வேணாலும் சுத்தி. இன்னைக்கும் பெண்கள் வந்து சம உரிமை வந்ததுக்கு பிறகு அவங்களும் வந்து சரி போ. ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் உள்ளானவங்க. புருஷன். கணவனே கண்கண்ட தெய்வம். மணாளனே மங்கையின் பாக்கியம். இப்படிதான். இதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு அன்னைக்கு என்.எஸ். கிருஷ்ணன் படம், அந்த நல்ல தம்பி படத்துல பாட்டுல வரும். திரௌபதி தன்னை துகில உரிஞ்சான் அந்த காலம். பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு புடுவான் இந்த காலம். ம். அப்படின்னு பாட்டு வரும். அந்த அப்பவே அண்ணாவே அதெல்லாம் கொண்டுட்டாங்க. அந்த திராவிட இயக்கங்கள் வந்து பெரியார் சிந்தனைகள் வந்த பிறகு, அ நீதி கட்சியினுடைய இதெல்லாம் தாக்கமெல்லாம் வந்த பிறகு, பெண் உரிமைங்கிறது வந்து பெருசா பேசப்பட ஆரம்பிச்சது. ம். பெருசா பேசப்பட்டு பெண்கள் எழுந்துட்டாங்க. ஆண்களுக்கு சமமா எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயுமே, எல்லா துறையிலுமே வந்தாச்சு. இருந்திருக்கு. அதனால இன்னைக்கு வந்து அ பிரிஞ்சு போற உரிமை அவங்களுக்கு வருது. அன்னைக்கு டைவர்ஸ் ஆனவன்னாக்கா வாழா வெட்டி. இன்னைக்கு அத பத்தி இல்ல. வீராங்கனையா பிரிஞ்சு வந்துட்டா. நல்லபடியா இருக்கு. இன்னைக்கு இது டைவர்ஸ் 3வது கூட திருமணம் செய்ய கூட ரெடியா இருக்காங்க. என்னுடைய குடும்பத்திலேயே ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய பேத்தி ம். ஒரு பெரிய இடத்துல 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம். தான் இது நிச்சயதார்த்தம் அமங்கலமா நடந்தது. ஏன்னா அவங்க மாப்பிள்ளை வீடு பெரிய இடம். கிராண்டா நடந்திருக்கு. கிராண்டா நடத்திட்டாங்க. என்னுடைய பேத்திய பத்தி ஒரு கமெண்ட் அவங்க சொந்தக்காரங்க வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் மாடர்னா ம். நாகரிகங்கிற பேர்ல கொஞ்சம் உடைகள்ல எல்லாம் கொஞ்சம் ஓகே. இந்த ஜெனரேஷன்க்கு ஏத்த மாரி நல்லா ட்ரெஸ் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி இருந்தது. அதையெல்லாம் கமெண்ட் பண்ணி குடும்பத்துக்கு இந்த பொண்ணு லாயக்கா இருக்குமாங்கிற மாரி அவங்க சொந்தக்காரர்கள் பேசுனது இந்த பொண்ணுக்கு காதுல விழுந்தது. பொண்ணு கவலையே பட்டுக்கல. இந்த கல்யாணத்த நிறுத்திடுங்க. ஓகே. அவ்வளவு கிராண்டா பண்ணியிருந்தாலுமே. தாத்தாங்கிற முறை நான் தான் இருக்கிறேன். ம். மத்த எல்லா தாத்தாக்களும் இறந்து போயிட்டாங்க. நான் தான் இருக்கிறேன். அப்புறம் அதோட பெரியப்பா இருக்காங்க. என்னென்னவோ சொல்லி பார்த்தோம். அம்மா இது ஒரு பெண்ணு நீ வந்து நாளைக்கு இந்த மாரி நீ நிறுத்தினேன்னு தெரிஞ்சாக்க உன்னை யாருமே கட்டிக்க மாட்டாங்க. ம். உங்க அம்மாவுக்கு நீ ஒரே குழந்தை வேற. ம். இப்படி எல்லாம் இருக்குதுன்னு என்னென்னமோ நாங்க பயந்து நடுங்குறோம். ரொம்ப கிளீனா சொல்லுச்சு. தாத்தா கல்யாணமே ஆவலைன்னா கூட பரவாயில்ல. நான் வாழ்ந்துக்குவேன். ம். கிளீனா கல்யாணத்த நிறுத்திருச்சு. அந்த அந்த குடும்பம் ஷாக் ஆயிட்டாங்க. ம். அவங்க வெளியூரை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அது என்னடா நம்ம வீட்டுக்கு தேடி தேடி யார் யாரோ வரும்போது, ஒரு பெண் ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் சேர்ந்த ஒரு பெண் வேண்டான்ட்டு போகுதுன்னா,
அவங்களுக்கு பெரிய ஷாக். ம். அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அதிர்ச்சியா இருக்கு. சமூகத்துல இவ்வளவு பணம் இருந்தும் வேண்டான்னு ஒரு பொண்ணு ஒதுக்கிட்டு போற அளவுக்கு உன் பையன் மோசமாங்கிற மாதிரி அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்தது. அந்த பையனுக்கு கல்யாணம் அடிச்சு என் பேத்திக்கு கல்யாணம் ஆகி நல்லா ஓகே. திருமணத்துக்கு தாலி கட்டுற நேரத்துல கூட இன்னைக்கு வந்து திருமணத்தை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு பெண்கள் பெண்கள் வந்து விழிப்போட இருக்காங்க. அந்த காலம் மாதிரி அஹ், சே- ஆண்கள் வந்து அட்டகாசம் பண்றதெல்லாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சீரியலோட சீரியல். இதுக்கான நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலுமே இப்போ கல்யாணம் ஆயிட்டு குழந்தைகள் வரும்போது அந்த குழந்தைகள் எல்லாமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விமர்சனம் இருக்கு. குழந்தைகளை வந்து அது அந்த என்ன நினைக்கிறாங்க, எனக்காக நான் தனிப்பட்ட விருப்பம்காக ஒரு குழந்தைகள் பாதிக்கப்படுது, அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? அந்த எண்ணம் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் வந்து அவங்க அண்ணன் வந்து அப்பாவோட இருக்காரு. ம். இந்த பெண் அம்மாவோட இருக்காரு. ரெண்டு பேரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் இந்த மதத்தை அம்மா மதத்தை எடுத்துக்கிச்சு, அந்த பையன் அவங்க அப்பா மதத்தை எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டாரு. ம். இந்த விஷயம் எப்படிதான் இருந்துட்டு இருக்கு? அப்போ கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சுட்டு இப்ப அந்த பெண் வந்து அம்மாவோட பாட்டி கூட, ம். பையன் வந்து அப்பாவோட. அது மாதிரி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு. ம். அதனால இன்னைக்கு அதெல்லாம் சகஜமா போயிடுச்சு. இதெல்லாம் வந்து எங்க காலத்து கதை. ம். உங்க காலத்துக்கு இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போயிடுச்சு. சரி, நீங்க சொல்றீங்க நீங்க அந்த ஜெனரேஷன் பார்த்திருப்பீங்க. அப்போலாம் டிவோர்ஸ்ன்ற விஷயம்லாம் பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சுல்ல. யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க அத அவ்வளவு சீக்கிரமா. டைவர்ஸ்னாவே வாளா வெட்டி, ஐயோ குடும்பத்துக்கு ஆகாதவ, படிகாரி, ம். குடும்ப கௌரவத்தையே கெடுத்தவ, இப்படித்தானே பேரு. ம். இப்போ அது அப்படியே மாறிடுச்சுல்ல. வேற இன்னைக்கு பக்கம். டைவர்ஸ் ஆகாத குடும்பமே காணும். டைவர்ஸ் ஆகாத மெயினா அதிகமா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருக்கிறவங்க தான் பாதிப்பு வருது. உங்க மாதிரி மீடியாக்கள் தான் இதை வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. வேற யாரும் அதை பத்தி கவலைப்பட்டதா எனக்கு எல்லாரோட நிஜ இன்னைக்கு வாழ்க்கையில வந்து அன்றாட நீங்க வந்து ஃபேமிலி கோர்ட்டுங்கிறது நிறைய வந்து. என்னுடைய குடும்பத்துல நிறைய டைவர்ஸ் நிறைய. ஓகே. இப்ப லீகலா ஒரு கல்யாணம் நடக்குது. ஆனா அது இல்லீகல்னு சொல்ற மாரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு சாத்தியப்படுமா? இது ரெக்கார்ட்ஸ் படி இது லீகல் வந்து மேரேஜ், இல்லீகல் மேரேஜ் சட்டபூர்வமான அங்கீகாரம் எல்லாம் உங்களுடைய கவலை. ம். இன்னைக்கு லிவிங் டுகெதர் எல்லாம் வந்துருச்சு. அதுதான். லிவிங் டுகெதர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் இருக்கணும்? ம். உனக்கு என்ன பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டோம். அது என்னத்து கல்யாணம் பண்ணிக்கணும். குழந்தைகளை வந்து ஒண்ணா வச்சு காப்பாத்திக்குவோம். குழந்தைகள் வந்து பொதுவா இருக்கட்டும். ம். இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசம், அந்த எந்த பிரதேசம் சொல்ல விரும்பல. ம். ம். ஆதிவாசிகள் குடியிருக்கிறாங்க. அங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னா, நாங்க போய் அவங்களோட இருந்தோம். ம். அந்த வாழ்க்கை முறை எப்படின்னாக்கா, ஒரு 10 ஆண் 10 பெண் சரி. ஒண்ணா சேர்ந்து வாழ்றாங்க. ம். அது ஒரு அந்த இடத்துல ஒரு மரத்தை நட்டுறாங்க. அந்த மரம் தான் அவங்களுடைய குலதெய்வம். அந்த அந்த மரத்தை சுத்தி இருக்கிற இடம் தான் அவங்களுடைய இடம். சரி. மலைப்பிரதேசம், மலையில. அந்த அந்த 10 ஆணும் 10 பெண்ணும் இருக்காங்க. குடும்ப வாழ்க்கை எப்படின்னா 10 ஆணும் 10 பெண்ணும் யாருகிட்ட வேணாலும் செக்ஸ் வச்சு, குழந்தைகள் வந்து 10 அந்த 10 அந்த 20 பேருக்கு பொதுவானதா வரும். ஓகே. எல்லாருமே சம்பந்தப்பட்ட ஆமா. அந்த குழந்தைகள் வந்து பொதுவானது. ம். அப்படிதான் இன்னைக்கு வரல இருக்கு. அந்த மலை ஆதிவாசிகளுடைய வாழ்க்கை. அந்த திருமணம்லாம் அங்க இல்ல. அங்க யாருக்கும் திருமணம் கிடையாது. இதுதான் 10 ஆண் 10 பெண். யார் வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம். குழந்தைகள் வந்து பொதுவா வளர்க்கும். சங்க காலத்துல இருந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்துல இருந்து அவங்களுடைய கலாச்சாரம் அப்படிதாங்க இருக்கு. அவங்க யார் கூட அமைதியா வேணா தான் யார் வேணா இருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ண சொல்லி மத்திய அரசாங்கம் எங்களை அனுப்பிச்சது. அப்படிதான் நாங்க டாக்குமெண்ட்ரிக்காக. போனேன். என்னுடைய துறையை சேர்ந்தவங்க வந்து அங்க வந்து பால்வினை நோய்கள் அவங்க நிறைய அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அந்த மலையில போய் தங்கினோம். மலையில போய் தங்கி நம்முடைய கலாச்சாரத்தை கொஞ்சம் சொல்லி ம். நல்லா இருந்தது. குப்பிச்சோராக்கி ம். அவங்க படையெடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னை தேடிட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் நான் ஒர்க் பண்ணி ம். நேரம் அங்க வந்துட்டாங்க. நீ வந்துட்டு போனதுக்கு பிறகு எங்களுக்கு புதுசா எங்களுக்கு தெரியாது மலேரியா டிசீஸ் அந்த டைம்ல. அறிமுகப்படுத்து. ம். அவங்களுக்கு அது தெரியாது. ம். அந்த மாதிரி சில விஷயங்கள் காசுன்னா என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லு. ம்.
ஏன்னா அவங்களுக்கு தெரியல அது என்னன்னு. நாங்க போய் பார்க்கும்போது ம். கழுத்துல ஒரு இது கம்பிய வச்சு நம்ம 10 காசு, 20 காசு ம். எல்லாத்தையும் அதுல கோத்து மாலையா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது என்னன்னு தெரியுமான்னு, எங்களுக்கு என்ன தெரியுது, கீழ நாட்டுக்காரர் நம்மள கீழ நாட்டுக்காரங்க. அவங்களுக்கு. கீழ நாட்டுக்காரருங்க குடுத்தது இத வச்சுக்கிட்டு இருக்கோம். ம். அதுக்கு என்னன்னு தெரியாது. அர்த்தம் காசுன்னா எதுக்குன்னு என்னன்னு தெரியும். தெரியாது. பண்டமாற்று. தேன் குடுத்தா தினை மாவு. கோழி குடுத்தா முட்டை. ம். அத நான்வெஜ்ஜே அவ்வளோதான் அவங்களுக்கு. கோழி, முட்டை அதுதான். வேற எல்லாம் கோழியெல்லாம் பரிதாபமா இருந்தது. அதுதான் அவங்களுடைய உணவு பழக்கவழக்கம். ம். தேனும் தினமும். அவங்க எனக்கு அங்க 10 நாள் இருந்தேன். 10, 15 நாள் இருந்தேன். 15 நாள் தேனும் தினமும் வந்து அவங்க குடுத்தது தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுவே போதுமா இருந்துச்சுல்ல அந்த அது இடத்துல. அது தின்ன முடியல என்னால. ம். ம். அவ்வளோ ஹெவியா இருந்தது. அதான். அதையே விதவிதமா உருட்டி கிருட்டி ஏதேதோ பண்ணி குடுத்தாங்க. ம். சில கீரைகள் இருக்கு. அந்த கலாச்சாரம் நீங்க பார்த்தீங்கன்னா, ம். அப்படிப்பட்ட கலாச்சாரம் ஒண்ணு இருக்குது. ம். சுத்தமான தமிழ் பேசுனாங்க. தூயமான தமிழ். தூய்மையான தமிழ் பேசுனாங்க. அவங்க தான் உண்மையான தமிழர்கள். கலப்பு இல்லாத தமிழர்கள். அவங்க அவங்களுடைய கலாச்சாரம் அந்த மாரி இருக்குது. ம். இப்ப நீங்க அங்க கொண்டு போய் நம்ம கலாச்சாரத்த விட்டா என்ன ஆகும்? அது வேற. குறும்பர்கள், இருளர்கள், 3 வகையானவங்க, படகர்கள், 4 வகையான அவங்களுடைய திருமண முறைகள்லாம் விதவிதமா இருக்கு. அது மாரி ஒவ்வொரு மலைய பிரதேசங்கள்லயும் ஆதிவாசிகளுடைய வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் வேற மாரி. இன்னைக்கு நாம இருக்கிற இன்னைக்கு இருக்கிற இந்த மேற்கத்திய நாகரிகம் உள்ள நுழைஞ்சு, முகலாய நாகரிகம் உள்ள நுழைஞ்சு, கொஞ்சம் அந்நிய படையெடுப்புகளால ஏற்பட்ட தாக்கத்துக்கு பிறகு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துக்கு தான் இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ம். அன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துக்கு இது ரொம்ப பழைய விஷயம். பழைய விஷயமா தான் இருந்துச்சு.